கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டத்தினுடைய தலைவர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எனது அன்பு தம்பி ராஜேஷ்குமார் அவர்களே, மாநில துணைத் தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர், மதிப்புக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் ராமலிங்கம் அவர்களே, KP ராமலிங்கம் அவர்களே, முன்னாள் அமைச்சர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் KPR பேசும்போது முன்னாள் அமைச்சர் அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்ப சொல்றேன், வருங்கால அமைச்சர் அண்ணன் தங்கமணி அவர்களே, பரமத்தி வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய அன்பு சகோதரர் இன்ஜினியர் சேகர் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களே, அவர்களோடு இந்த பயணத்தை தொடர்ந்து ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற தஞ்சாவூர் இளங்கோ, திருவள்ளூர் லோகநாதன், மகா சுசீந்திரன் உள்ளிட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன் சரஸ்வதி, திரு செல்வகுமார் அவர்கள், முன்னாள் நமது மாவட்ட தலைவர், தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட தலைவர் செல்வகுமார், DS பாண்டியராஜன், N மகேஸ்வரன், KS பாலமுருகன், VM சுபாஷ், NB சத்யமூர்த்தி, திருமதி S தேவி, VTCM பத்மராஜா, அண்ணன் KSR ராதாகிருஷ்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய சேலஞ்சர் துரை அவர்கள் மற்றும் பிரச்சார பிரிவுடைய மாநில செயலாளர் ரமேஷ், அப்புசாமி, ஈஸ்வரன், தினேஷ் மற்றும் திரளாக வருகை தந்திருக்கின்ற மகளிரினுடைய பொறுப்பாளர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், IJK, புதிய நீதி கட்சி மற்றும் தோழமை கட்சிகளுடைய பொறுப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக எல்லா மாவட்டந்தோறும் சென்று, அதே நேரத்தில் எல்லா ஊர்களில் உள்ள கிராம சபைக்கும் சென்று அந்தந்த கிராமங்களில் உள்ள குறைகளையும், வயல்வெளியில் நாற்று நட்டு கொண்டிருக்கிற பெண்கள் முதல் தொழில் அதிபர்கள் வரையிலும் என்னென்ன பிரச்சனைகள் இருப்பதை அந்தந்த கிராம மக்களிடம் கேட்டு அறிந்து அதையெல்லாம் ஒரு திட்டமாக எடுத்துக்கொண்டு கொண்டிருக்கிறோம். எதற்காக என்று சொன்னால், 2026 நடைபெறுகிற தேர்தலில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வென்று அண்ணன் EPS அவர்கள் ஆட்சியிலே வருவார்கள் என்பது, அதற்காகத்தான் இந்த பயணத்தை நாங்கள் தொடர்கிறோம். அண்ணன் EPS அவர்கள் தொகுதி வாரியாக எல்லாம் பயணம் செய்கிறார்கள், நாங்கள் மாவட்டம் வாரியாக பயணம் செய்கிறோம். கிட்டத்தட்ட அவர் 200 தொகுதிகளிலும் முடித்து விட்டார் என்று நினைக்கிறேன். இன்று கூட நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளர் மதிப்புக்குரிய பீஸ் கோயல்ஜி அவர்கள் வந்திருந்தார்கள். அவர்களோடு காலையில் நானும் அண்ணன் தங்கமணி அவர்களும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விட்டு, எப்படியெல்லாம் தேர்தலை சந்திக்க வேண்டும், கூட்டணி எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பேசி, அதனுடைய அடிப்படையில் காலதாமதம் ஆகிவிட்டது. இருந்தாலும் இன்றைக்கு திருச்செங்கோடு பகுதிக்கு வந்தே தீர வேண்டும். காரணம், இங்கே நீங்கள் எல்லோரும் மேடையை பார்த்து கொண்டிருந்தாலும் நாம் எல்லோரையும் இன்னைக்கு அர்த்தநாரீஸ்வரர் மலையிலிருந்து நம்மளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி அர்த்தநாரீஸ்வரர் அருள்பாலிக்கின்ற பூமி இது. செல்லாண்டி அம்மன் அருள்பாலிக்கின்ற பூமி இது. ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் நாமக்கல் ஆஞ்சநேயர் அருள்பாலிக்கின்ற பூமி. ஆஞ்சநேயர் இருக்கின்ற இடம் நிச்சயமாக வெற்றியை தருகின்ற இடமாகத்தான் இருக்கும். முன்னாள் முந்தைய தொகுதியில் போட்டியிட்ட அண்ணன் தங்கமணி அவர்கள் இப்பொழுது குமாரபாளையத்திலே போட்டியிட்டு இருக்கிறார். ஆனால் இதே சட்டமன்றத்தில் போட்டியிட்டு இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அன்புக்குரிய அண்ணன் பொங்கு ஈஸ்வரன் அவர்கள் இந்த பகுதிக்கு இதுவரையிலும் என்ன செய்தார், இதுவரையிலும் எதுவும் செய்தாரா என்று கேட்டால் அதுவும் இல்லை. எனக்கு நெருங்கிய நண்பர். கட்சி என்பது வேறு, நட்பு என்பது வேறு. இந்த பகுதி மக்களுக்காக அவர் என்ன குரல் கொடுத்தார்? இல்லை சட்டமன்றத்தில் ஏதாவது பேசினாரா என்று சொன்னால் எதுவும் பேசவில்லை.
ஒரே ஒரு முறை பேசினார் பொதுக்கூட்ட மேடையில். கோவையிலே ஒரு பாலியல் பலாத்காரம் வன்கொடுமை நடந்தது. பாலியல் வன்கொடுமை. 3 பேர்கள் ஒரு பெண்ணை அலக்காக தூக்கிவிட்டு போய் விடியற்கால 4 மணி வரையிலும் அவர்களை அசிங்கப்படுத்தி அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதற்கு அண்ணன் ஒரு முறை பேட்டி கொடுத்தார். என்ன பேட்டி கொடுத்தாருன்னா, பெண்ணுடைய வளர்ப்பு சரியில்லை, பெண்ணுடைய வளர்ப்பு சரியில்லை. எங்காவது ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் பெண் என்றால் பேயும் இறங்க என்பார்கள். அந்த பெண்ணை தூக்கி கொண்டு போய் விடியற்கால 4 மணி வரையிலும் அவர்கள் அலங்கோலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அந்த பெண்ணை, குறை எந்த பக்கம் இருந்தாலும் அதில் ஒரு நியாயப்படுத்த வேண்டும். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை பெண்ணின் வளர்ப்பு சரியில்லைன்னு சொன்னார். இது எந்த விதத்தில் நியாயம்? இதற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசலாமா? இப்படி பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் பேசியது உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பு யாரும் ஒன்றாக சேருவீர் என்று சுதந்திர உணர்வை தூண்டிய நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பிறந்த பூமி இந்த பூமி. அண்ணன் காளியண்ண கவுண்டர் பிறந்த பூமி இந்த பூமி. மூலிகை வளமிக்க கொல்லிமலை, எவ்வளவோ மூலிகைகளை தந்த பூமி. இன்னைக்கு 5 ஆண்டு காலம் முடிகின்ற தருவாயில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எவ்வளவு அலங்கோலங்களை இந்த பகுதி சந்தித்திருக்கிறது என்பதை ஒரு 2 நிமிட வீடியோ காட்சி மூலம் இதில் நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். தமிழகத்திலேயே கல்வி மற்றும் தொழில்துறை இரண்டிலும் சிறந்து விளங்கும் மாவட்டங்களில் ஒன்றாக திகழும் நாமக்கல் திமுகவின் நயவஞ்சக ஆட்சியால் இன்று பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி சிரமப்பட்டு வருகிறது. அண்ணே, இவன் வேண்டாம்னு, இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. தொழில் வளத்தை ஒருபுறம் திமுக அரசாங்கம் சுரண்டுகிறார்கள் என்றால், மறுபுறமோ மக்களின் கிட்னிகளை அவர்களின் வறுமையை பயன்படுத்தி திருடுகிறார்கள். 5 லட்சம் ரூபாய்ங்களா? உங்களுக்கு யார் கூட்டிட்டு போனது? ஆனந்த். எந்த ஊர்ல கூட்டிட்டு போனாங்க உங்களை? எந்த ஹாஸ்பிட்டல்? பெரம்பலூர்ல திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனையில் அப்பாவி மக்களின் கிட்னி மற்றும் கல்லீரல் திருடப்பட்டதும், இப்பொழுது அந்த மருத்துவமனையில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு தடை செய்யப்பட்டதும் அனைத்து செய்திகளிலும் வெளிவந்தது. ஆனால் அந்த மருத்துவமனை மீதோ அந்த எம்எல்ஏ மீதோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த திறனற்ற திமுக அரசு. ஆபரேஷன் பண்ணி ஐட்டத்தை எடுங்க. என்னடா ஆபரேஷன் ஐட்டிங்கற? என்ன கிட்னி ஆபரேஷன் பத்தி சொல்றான். யாருக்கு கிட்னி ஆபரேஷன்? உனக்கு தான். அப்படினா நீங்க கிட்னி திருடுற கும்பலா? தெரியுது. இது மட்டும் இல்லை, இந்த மாவட்டத்தின் சட்ட ஒழுங்கு, அடிப்படை வசதிகள் என அனைத்து கூறுகளும் சீரழிந்துதான் கிடக்கிறது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே வெல்டிங் பட்டறை உரிமையாளர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மாசத்துக்கு ஒருக்கா சம்பளம் போட்டாக்க எப்படிங்க நாங்களும் வீட்டு வாடகை கட்டுவோம்? நாங்க உயிரோட இருக்கிறதா சாகறதா? குமாரபாளையம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி திடீரென மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டதால் மாணவிகள் பெற்றோருடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்படி நம்ம திராவிட மாடல் செயல்படுத்த திட்டங்கள் பிற மாநிலங்களுக்கு மாடலா அமைஞ்சிருக்கு. இதுதான் நம்ம மாடலுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். வாக்குறுதிகள் என்ற பெயரில் திமுக அரசு பல்வேறு பொய்களை அவிழ்த்துவிட்டு மக்களை ஏமாற்றினார்கள். அதற்கு நாமக்கல் மாவட்டம் மட்டும் விதிவிலக்கல்ல. வாக்குறுதி எண் 219 நாமக்கல்லில் குளிரூட்டப்பட்ட முட்டை சேமிப்பு கிடங்கு வசதிகள் அமைக்கப்படும் என உறுதி அளித்தார்கள். இன்று வரை அதை நிறைவேற்றவில்லை. மாறாக மின் கட்டணத்தை பலமுறை உயர்த்தினார்கள். இதனால் கோழி வளர்ப்பு தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டதுதான் மிச்சம். முட்டை உற்பத்தியாளர்கள் சந்திக்கும் கடும் நஷ்டத்தை, அவர்கள் படும் துன்பங்களை திமுக அரசு கண்டுகொள்வதில்லை என்பது நிதர்சனமான உண்மை. தொகுதி ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? யார பார்த்து என்ன கேள்வி கேட்கிற?
வாக்குறுதி 35 மரவள்ளி கிழங்கிற்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தார்கள். வாக்குறுதி 138 நெசவாளர்களுக்கென தனித்த கூட்டுறவு வங்கி, வாக்குறுதி 149 கைத்தறி நெசவாளர் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்ட நிதி 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். வாக்குறுதி 140 நெசவாளர் சங்கங்களுக்கு நூல் கொள்முதல் மையங்கள் என எந்த ஒரு வாக்குறுதியையும் திமுக நிறைவேற்றவில்லை. இன்னும் சொல்லுகிறேன், 100% இதுவரையில நாம் நம் தந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறோம். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். நாமக்கல் மாவட்டம் மீண்டும் சிறப்பு மிக்க மாவட்டமாக உருவெடுக்க தீய சக்தி திமுகவை விரட்டியடிங்கள். வரும் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளியுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்களா? இதுதான் நிறைய வாக்குறுதிகளை, பொய்யான வாக்குறுதிகளை நிறைய கொடுத்தார். இதே மாவட்டத்தில் மரவள்ளி கிழங்குக்கு ஆதார விலை தருவோம் என்று சொன்னார். நாமக்கல் மாவட்டத்தில் முட்டைகள், கோழி உற்பத்தி அதிகமாக முட்டைகள் இருக்கின்ற இடத்தில் குளிர் சாதன கிடங்கு ஏற்படுத்தி தருவோம் என்று சொன்னார். எதையுமே செய்யவில்லை. நெசவாளர்களுக்கு ஓய்வூதியம் 1000 - 2000 கொடுப்போம் என்று சொன்னார். எதுவுமே கொடுக்கவில்லை. ஆனால் கைத்தறி நெசவாளர்களுக்கு நூல் கொள்முதல் ஆக கூட்டுறவு மூலமாக வழங்குவோம் என்று சொன்னார். எதையும் செய்யவில்லை. இப்படியாக 525 வாக்குறுதிகள் கொடுத்திருந்தார்கள். 525 வாக்குறுதிகளிலும் ஒரு 25 நிறைவேற்றிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அவ்வளவும் பொய்யான வாக்குறுதிகள். பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கொடுத்து ஆட்சிக்கு வந்தவர், பொய்ய சொல்லி சொல்லியே ஆட்சிக்கு வந்தவர், போயபுல் சத்துவத்தை கடைபிடிக்கக்கூடியவர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நாங்கள் எல்லோரும் அதிமுகவில் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மேடையில் ஒன்றாக இருந்தோம். இப்பொழுதும் சரோஜா எம்பி இருக்கிறார்கள், அண்ணன் தங்கமணி இருக்கிறார்கள். எல்லோரும் அன்றைக்கும் ஒன்றாக இருந்தோம், இன்றைக்கும் மேடையில் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொன்னால் தர்மத்தின் ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக, தர்மம் தலைத்தோங்க வேண்டும் என்பதற்காக, புரட்சித்தில் எம்ஜிஆருடைய எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்பதற்காக, இந்த ஸ்டாலின் ஆட்சியை அழிக்க வேண்டும் என்பதற்காக. இனி ஒரு ஒருமுறை ஆட்சிக்கு வந்தால் தமிழகம் சுடுகாடாக மாறிவிடும். எங்கு பார்த்தாலும் கொலைகள், கொள்ளைகள். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் மட்டும் 7500 கொலைகள், படுகொலைகள் நடந்திருக்கிறது. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 10% கூடியிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 52% கூடியிருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் யாரும் தோட்டத்தில் போய் தனியாக இருக்க முடியாது. இதுவரையிலும் பழனி, ஒட்டன்சத்திரம், ஈரோடு பகுதிகளிலே தோட்டத்தில் வயதான ஆண்கள் தான் இருப்பார்கள், பெண்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கும் இன்று பாதுகாப்பு இல்லை. கை தனியாக, கால் தனியாக வெட்டி வெட்டி எடுக்கிறார்கள். ஆனால் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றுதான் தெரியவில்லை. ஆனால் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார்கள். அதிமுக ஆட்சி நடக்கும் போது ஒரே ஒரு சம்பவம், லாக்அப் டெத் சாத்தாங்குளத்தில் நடந்தது. ஆனால் அதற்கு கொய்யோ என்று சத்தம் போட்டு அந்த ஆட்சி முடிகிற வரையிலும் அவர்கள் எல்லா போராட்டங்களையும் நடத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சியில் 42 லாக்அப் டெத் மரணங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதை பற்றி கேட்பாரே இல்லை. அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுகவில் நடத்திய கிட்னி திருட்டு, திருச்சியில் ஆரம்பித்து நாமக்கல் வரையிலும் அப்பாவி பொதுமக்களை அவர்கள் மெஸ்மரிசம் செய்து அவர்களை ஏமாற்றி இன்றைக்கு கிட்னி திருட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த நடவடிக்கையும் இல்லை. குழந்தைகள் திருட்டு ஒரு பக்கம், எந்த நடவடிக்கையும் இல்லை. இது அனைத்தையும் செய்யக்கூடியது திமுகவினர் தான் செய்கிறார்கள். காவிரி ஆற்றில் மணல் அள்ளுகிறார்கள், தொடர்ந்து மணல் எடுக்கிறார்கள். கிட்னி தான் திருடுகிறார்கள் என்று சொன்னால் மணலையும் திருடார்கள். எந்த நடவடிக்கையும் இல்லை. கொல்லிமலையில் கனிம வளங்கள் சூறையாடப்படுகிறது. ஆனால் கனிம வளங்கள் திமுகவினர் கொள்ளையடிக்கிறார். எந்த நடவடிக்கையும் இல்லை. காவிரி ஆற்றையும் திருமணி முத்தாரும் இணைத்தால் தண்ணீர் பற்றாக்குறை வரும் என்று எல்லோரும் சொன்னார்கள். அதை பற்றி அவர்களுக்கு அக்கறையில்லை. அவர்களுக்கு இருக்கிற அக்கறை எல்லாம் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலீதி ஸ்டாலின் அவர்களை நிச்சயமாக முதலமைச்சராக்க வேண்டும், அதற்காகத்தான் இதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் தவிர இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் கிடையாது. ஆனால்
தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் என்று முதலமைச்சர் கேட்கிறார். 14 லட்சம் கோடி ரூபாய் தந்திருக்கிறார்கள். 14 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு தந்திருக்கிறார்கள். சாலைகள், மேம்பாலங்கள். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அண்ணன் தங்கமணி அவர்கள் நேராக போவார்கள். இன்னைக்கு கூட பீஸ் கோயில் வந்தார்கள். கெட்டி தழுவிய பழைய நட்பின் அடிப்படையில் அண்ணன் தங்கமணியிடம் கேட்கிறார், இடையில் பாராளுமன்ற தேர்தலில் மட்டும் நான் கூட்டு வைக்காமல் விட்டுவிட்டோமே, கூட்டு வைத்திருந்தால் 32 இடங்களே வெற்றி பெற்றிருப்போமே. அண்ணன் தங்கமணி அவர்களிடம் கேட்டார்கள். அவர்கள் பார்த்தால் தெரியும், இன்னைக்கு கேட்டா தெரியும் அவங்களுக்கு. இருந்தாலும் பரவாயில்லை, நடக்கின்ற தேர்தல் நல்லதாக நடக்கட்டும், நடக்கின்ற நாட்கள் நல்லதாக நடக்கட்டும் என்று இன்னைக்கு பேசி முடித்து விட்டு தான் இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, எங்கு பார்த்தாலும் கஞ்சா. இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல எங்கு பார்த்தாலும் கஞ்சா. பரமத்தி வேலூர் அன்னை தேவிபாளையம் ஸ்கூலுக்கு நம்ம சேகர் எம்எல்ஏ வந்திருக்காரு. அவர்கிட்ட எல்லாரும் மனு கொடுக்கறாங்க. எதிர்கட்சி என்ன செய்ய முடியும்? ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக இருந்தால், ஆளுங்கட்சி அமைச்சராக இருந்தால் இனத்த காரியங்களை செய்ய முடியும். எதிர்கட்சி, அதுலயும் பிஜேபி, அதிமுக எதையும் செய்ய மாட்டாங்க. அந்த தேவிபாளையம் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நடந்து போறாங்க. பேருந்து ஏற்பாடு சொன்னா அமைச்சர் அதை கண்டுகொள்ள மாட்டேங்கிறார். சட்டமன்றத்தில் பேசினார், சேகர் எம்எல்ஏ பேசினார். தேவிபாளையம் எங்க ஸ்கூலுக்கு பிள்ளைகள்லாம் நடந்து போறாங்க, பஸ் விடணும்னா. இதுவரையில் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. அவ்வளவு தூரம் இன்னைக்கு ஒருதலை பட்சமான ஆட்சி இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருந்தார். நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள், திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூண் இருக்கிறது, அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும், கூட்டமாக போகக்கூடாது. ஒருவர் போலீஸ் கமிஷனர் கூட 10 பேர் யார் தீபம் ஏற்ற வேண்டும் மனு கொடுத்தார்களோ அவர்கள் மட்டும் போனாலே போதும் என்று அவர்கள் உத்தரவில் சொன்னார். அந்த உத்தரவை அவர்கள் மதிக்கவில்லை. காவல்துறை மதிக்கவில்லை, நீதிமன்றத்தை மதிக்கவில்லை. அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திற்கு போகிறார்கள். உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னது? கீழ் கோர்ட் என்ன தீர்ப்பு வழங்கி இருக்கிறதோ அதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொன்னால் அதெல்லாம் முடியாது என்று சொல்லிவிட்டு 100 நாள் வேலை திட்டம் பற்றி பேசுகிறார். 100 நாள் வேலை திட்டத்தில் திமுகவினர் என்ன பண்ணினா 100 நாள் வேலை என்று சொல்லிக்கொண்டு தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் வேலை கொடுத்து விட்டு மீதி பணத்தை அவர்களே எடுத்துக் கொள்வார்கள். அதையெல்லாம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தின் அடிப்படையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதையெல்லாம் சரிபார்த்து வேலைக்கு போகிறவர்கள் கரெக்டா பிங்கர் டிப் வச்சுதான் போக வேண்டும் என்கின்ற மெட்ரிக் முறையை கொண்டு வந்து 125 நாட்கள் வேலை செய்யலாம் என்று இன்னைக்கு பிரதமர் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். 125 நாட்கள். அதிலும் நிறைய விவசாய பெருமக்கள் கோரிக்கை வைத்தார்கள். அறுவடை காலங்களில் எங்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கவில்லை, நடவு சமயங்களில் வேலைக்கு ஆள் கிடைக்கவில்லை என்று சொன்ன உடனே இந்த மாதிரி முக்கியமான காலகட்டங்களில் அவர்கள் தவிர்த்து விட்டு 125 நாட்கள் கண்டிப்பாக அவர்கள் வேலை கொடுக்க வேண்டும் என்கின்ற தீர்வை இன்னைக்கு பாரத நரேந்திர மோடி அவர்கள் தந்திருக்கிறார்கள். இவ்வளவு பிரச்சனைகள் நடைபெறுகிறது. நீதிபதி சுவாமிநாதன் நினைத்து பாராளுமன்றத்தில் அவர்களை நீக்க வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 100 பேரை கையெழுத்து வாங்கிறார். 100 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலே அது உண்மையான கையெழுத்தா இல்லையா என்பதை நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நான் தேர்வு செய்து விட்டு பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இன்னைக்கு எதை எடுத்தாலும் எதிர்ப்பு. அண்ணன் தங்கமணி அவர்கள் பேசினார்கள், மத்திய அரசு ஓடு ஒத்து போனால்தான் ஒரு மாநில அரசு நல்ல திட்டங்கள் வரும். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 40,000 கோடி ரூபாய் மத்திய அரசிடமிருந்து வாங்கி வந்தார்கள். மோதல் போக்கு கிடையாது. உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியிலே அண்ணன் இபிஎஸ் அவர்கள் போனார்கள். 11 மருத்துவக் கல்லூரிகள் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு திமுக 5 ஆண்டுகள் ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறார்களா? எங்கேயும் சாலைகள் போடப்பட்டிருக்கிறதா? எங்கேயும் போடப்படவில்லை. எல்லாமே அதிமுக ஆட்சி காலத்தில் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு தந்தது எல்லா திட்டங்களும். ஆனால் இவர்கள் திமுகவினர் எதையும் தரவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சியிலே 65 பேர் கள்ள சாராயங்குடி திறந்து போனார்கள். திருவண்ணாமலையிலே 4 பேர் கள்ள சாராயங்குடி திறந்து போனார்கள். நடவடிக்கை என்ன? ஒரு நடவடிக்கையும் கிடையாது. காரணம் திமுகவை சேர்ந்தவர்கள், திமுக ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அன்னைக்கு எல்லா தவறுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
கரூரிலே 41 பேர் இறந்து போனார்கள். தன்னுடைய பெத்த தாய் முன்னாலே 3 வயது குழந்தை 10 வயது குழந்தை கூட்ட நெரிசலில் சிக்கி எல்லாரும் காலால் மிதித்து இறந்து போகக்கூடிய சம்பவம் மிகவும் துயரமான சம்பவம். முதலமைச்சர் இரவோடு வந்து 41 பேருக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி காலை 5 மணிக்கெல்லாம் போய்விட்டார். யாரை காப்பாற்றுவதற்காக? கரூர் டாஸ்மாக் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்காக. பாட்டிலுக்கு 10 ரூபாய் கமிஷன் வாங்குகிற செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்றுவதற்காக முதலமைச்சர் இன்னும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர் அமைச்சர் இல்லை, லாக்கா கிடையாது, ஆனால் எல்லாத்தையும் அவர்தான் கவனிக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் இருந்த டாஸ்மாக் கமிஷனை ஒட்டுமொத்தமாக வாங்கி ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுப்பதற்கு இன்னைக்கு திமுக தயாராகி கொண்டிருக்கிறது. ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுப்பதற்கு தயாராகி இருக்குதுன்னு சொன்னால் எவ்வளவு பணம் கொள்ளையடித்திருப்பார்கள். அதுவும் கரூரிலே செந்தில் பாலாஜி ஒரு ஆளுக்கு 1 கிராம் தங்கம் வேற கொடுக்கிறார் என்று கூட சொல்லுகிறார்கள். அவ்வளவு மோசமான ஆட்சி. ஆனால் இன்னைக்கு பழி வாங்கக்கூடிய ஒரு ஆட்சி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று தென்காசியிலே ஒருத்தர் பேசுகிறார். எங்களுடைய மாவட்ட தலைவர் போய் அதை கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார் போலீஸ். ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் எந்த தவறுமே செய்யல. ஒரு யூடியூப் சவுக்கு சங்கர் அவர்கள் எல்லோரும் போல சுதந்திரமாக பேசிக்கொண்டிருந்தார். அவர் மீது பொய் வழக்கு போட்டு மிசா போட்டு அதிலே கைது செய்யப்பட்டு 6 மாசம் உள்ள இருந்து போலீஸ் கையவே ஒடிச்சு அனுப்பினாங்க. ஆனா அதுக்கு பிறகு இப்பொழுது 2 பொய் வழக்கு போட்டு இன்னைக்கு உள்ளே இருந்து யாரும் அவரை பார்க்கிறது கூட அனுமதி கிடையாது. சவுக்கு சங்கர் என்ன தவறு செய்தார்? அவரை பார்ப்பதற்கு கூட அனுமதி கிடையாது. அவர் உள்ள தனியா கேமரா வச்சிருக்காங்க. அவர் முன்னாடி உடுத்துறதுக்கு ஆடை கூட கொடுப்பதில்லை. யாரும் சந்திக்க கூட போக முடியவில்லை. இவ்வளவு ஒரு கொடூரமான ஆட்சி இது. ஒரு பானை சொத்துக்கு ஒரு பானை சொத்து ஒரு பதம் சொல்லுவாங்க. அதுபோல சவுக்கு சங்கர் வழக்கு என்பது இது ஒரு வழக்கு. இதே மாதிரி 38 வழக்கு இருக்கிறது. கரூர் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மேல 38 வழக்கு. அங்குள்ள மாவட்ட செந்தில் மேல 18 வழக்கு இருக்கு. நமது ராஜேஷ்குமார் மேல 17 வழக்கு இருக்கு. எல்லாம் போராட்டம். யாருக்காக? மக்களுக்காக. ஆக மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களால் உருவாக்கப்பட்டதல்ல. பாரத பிரதமர் நரேந்திர மோடியாலும் அண்ணன் EPS அவர்களாலும் உருவாக்கப்பட்ட கூட்டணி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி. சத்துணவு தந்த சரித்திர நாயகன், வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் வாழ்கின்ற மாபெரும் தலைவர் புரட்சி தலைவர் MGR உருவாக்கிய அற்புதமான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பாரதிய ஜனதா கட்சி தூயவர்களால் ஜனசங்கம் காலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு அடல் பிகாரி வாஜ்பாய் மற்றும் அத்வானி அவர்களால் தொடர்ந்து நடத்தப்பட்டு இன்றைக்கு மோடி அவர்களால் உலகெங்கும் இருக்கிற அத்தனை தலைவர்களும் ஒட்டுமொத்தமாக மதிக்கின்ற நேசிக்கின்ற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கிய இந்த கூட்டணி பலப்படுத்த வேண்டும். அதற்காக இன்றைக்கு திருச்செங்கோட்டில் இவ்வளவு பேர் நாம் கூடியிருக்கிறோம். அனைவரும் ஒன்றுபடுவோம், கூடுவோம், வெல்வோம் என்று இந்த நேரத்திலே கூறி நாங்கள் காலதாமதமா வந்ததுக்கு நன்றி வணக்கம் எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு சிறப்பான முறை இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த நமது ராஜேஷ்குமார் அவர்கள் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இன்றைய தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா சரோஜா அக்கா, சரவணன், மாவட்ட தலைவர் சரவணன் மற்றும் TNPC மெம்பர் பாலிசாமி உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.